Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து எப்போவுமே டெய்லி ஒரு லாக் வீடியோ போடுவோம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுறது. அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ரெகுலர் ரொட்டீன் லைஃப்பை வந்து சில லாகர்ஸ்லாம் வீடியோவாக போடுறாங்க. ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சம்டைம் நானும் யோசிப்பேன். பட் அதுக்கான விஷயங்கள் என்னென்னா, நம்ம அந்த நேரத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். இப்போ காலம்புரை இங்கே டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6:55. நான் வந்து 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு அறக்க பறக்க பார்த்தீங்கன்னா கத்தாரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 7 o'clock வந்து ப்ரேயர்ஸ் டைம் ஸ்டார்ட் ஆகிடும். 6:45 கேட் ஓப்பன் ஆகுது. அப்போது நம்ம பிஃபோராக போகணும். ஆனால் பட் இங்கே டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும். அப்பப்போ டிராஃபிக் இருக்கும். ஆனால் பரவாயில்ல, இப்போ ரோடு க்ளீனாக தான் இருக்குது. சம்டைம் டிராஃபிக் இருக்கும். இது நம்ம சொல்ல முடியாது. டிராஃபிக்லாம் வந்து டிபெண்ட் ஆன் அங்கங்கே வந்து நமக்கு வந்து சிக்னல் இருக்குது. இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து போகணும். குகன் ஆக்சுவலாக இங்கே வந்து ஸ்கூல் ஃபீஸ் பார்த்திங்கன்னா எவ்ரி 3 months ஒன்ஸு நம்ம பே பண்ணுற மாரி இருக்கும். அதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது டிபெண்ட் ஆன் உங்களோட சேலரியை பொறுத்து இருக்குங்க. ஒரு ஸ்கூல்லையுமே 3 months ஒன்ஸு 2500 riyal வித்தவுட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் 3500 வரும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டுமே 3 months ஒன்ஸு 1200 riyal வரும். ஸ்கூல் ஃபீஸ் வந்து ஓகே, பட் இருந்தாலும் அதுக்கான அவுட்புட் வந்து கண்டிப்பாக இங்கே படிக்கிற பசங்க வந்து என்னன்னா, இந்தியாவிலையும் சிபிஎஸ்சி சிலபஸ் தான், இங்கேயும் சிபிஎஸ்சி சிலபஸ் தான். பட் இந்த டீச்சிங் வே ஆஃப் டீச்சிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் டீச் பண்ணுறதுக்கும் இங்கே டீச் பண்ணுறதுக்கும் அந்த வித்தியாசம் இருக்கும். என்னென்னா, இப்போ ஒரு ஆஃபீஸில் நம்ம ஒரு ஸ்டாஃப்க்கு ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டு நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுவோம், அதேமாரி தான் ஸ்டூடெண்ட்டை வந்து ஹோம்ஒர்க் கொடுத்து அவங்கள ஃபாலோ பண்ணுறது தான் வந்து ஸ்கூலோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி. ப்ளஸ் வந்து லெசன்ஸை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறது. ஒரு அதாவது ஒரு லெசன் எடுத்துக்கிட்டாங்க, மேக்ஸு, சோசியல் சயின்ஸு, ஏதோ எல்லா சப்ஜெக்ட்லேயுமே அன்னன்னைக்கு என்னென்ன லெசன் முடிக்கணும், இப்போ அந்த 6 month அந்த டேர்ம்ஸ்குள்ளே என்னென்ன லெசன் நம்ம கவர் பண்ண முடியும், பசங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் கொடுக்க முடியும், இதெல்லாமே அவங்க ஒரு ஷெட்யூலாக போட்டு ப்ராப்பராக பண்ணி ரிப்போர்ட்லாம் கொடுத்தாகணும். ஆனால் இந்தியாவில் வந்து அந்தளவுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்லுமே வந்து, அதாவது பேரண்ட்ஸ் மீட்டிங் கண்டிப்பாக வைப்பாங்க. இங்கேயும் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் மஸ்ட்டு. அதாவது ஒரு டெஸ்ட்டு முடிஞ்சோடனே அதுக்கு இமிடியேட்டாக வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கும். அங்கே வந்து ஃபீட்பேக்கு வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பையன் வந்து எப்படி படிக்கிறாப்புல, அவரோட மார்க்கு, எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கார், இது எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃபீட்பேக்கை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறது தான் இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங். இதுமாரி தான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு ஆஃபீஸில் நம்ம ஒரு ஸ்டாஃப்ட்ட ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டு நம்ம எப்படி அதை ஃபாலோ பண்ணுறோமோ, அதேமாரி தான் ஒரு டீச்சர் வந்து ஒரு ஹோம்ஒர்க்கை கொடுத்துட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதும், லெசனை கரெக்டாக நடத்தி அவங்களுக்கு புரியும்படி அந்த ஒரு பக்குவத்தில் டீச் பண்ணுற வே ஆஃப் டீச்சிங் வந்து கண்ட்ரி டிஃப்ரெண்ட் ஆகும். கண்டிப்பாக சிலபஸ் எல்லாம் ஒன்று தான், இந்தியன் சிலபஸ் தான். பட் இந்த வே ஆஃப் டீச்சிங் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அடுத்தது கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இங்கே படிக்கிற குழந்தைங்களுக்கு. தமிழ் வந்து நம்மளோட மதர் டங் லாங்குவேஜுங்கிறதால நம்ம வீட்லேயே தமிழ் அதிகமாக பேசுகிறதால அவங்களுக்கு தமிழ் வந்து சகஜமாக வந்துடும். ஒரு சில பேருக்கு அந்த தமிழ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதை வந்து அதாவது நம்ம தான் அதை வந்து கிளியர் பண்ணி ஆகணும். அதாவது வீட்டில் வந்து தனியாக நம்ம பசங்களுக்கு பேரண்ட்ஸ் தான் வந்து நம்ம தமிழ் மொழியை எப்படியெல்லாம் டீச் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கிற மாரி அவங்க ஃப்ரீ டயத்தில் மோஸ்ட் வந்து இவனுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணுன்னு நான் அப்பப்போ ட்ரை பண்ணுவேன். குகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட்டிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. ஸ்கேட்டிங்கை தவிர்த்து பார்த்திங்கன்னா சிலம்பம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கிறான். அது ஏன்னா சிலம்பம் கிளாஸுக்கு போனதுக்கப்புறம் அவனோட கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லாவே ஒரு ரியாலிட்டியாக நம்ம ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இதுக்கு முன்னாடி ஒரு 50% 60% எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் போனோன்னா அவனோட கான்சன்ட்ரேஷனாக இருக்கட்டும், அவனோட மெமரி பவராக இருக்கட்டும், எல்லாமே ஒரு விதத்தில் அதை வந்து கவனிக்க வைக்கிது. அது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியால் மட்டும்தான் முடியும். அது வந்து குகன் வந்து சிலம்பம் போய் ஒரு 3-4 months அப்புறம் அவனோட எக்ஸாமினேஷனோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 60க்கு மேலே தான் இருந்தது.
ஒரு above 70% எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கான். குகன் தூங்கக்கூடாது வா. குகன் ஒரு நிமிஷம் வா, உன்னோட ட்ரீமை சொல்லு. பார்த்தீங்கன்னா குகனுக்கு வந்து ட்ரீம் வந்து என்னன்னா, அவனுக்கு மிகப்பெரிய யூடியூபர்ஸ், அமெரிக்காவில் உள்ள யூடியூபர்ஸ்லாம் அவனுக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. குகன் சொல்லுப்பா. நிறையா யூடியூபராக அவன் வந்து அமெரிக்காவில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது அவனோட ரொம்ப நாள் ஆசை. கண்டிப்பாக நான் அந்த ஆசையை நிறைவேற்றி வைப்பேன். குகன் அமெரிக்கா வரியா? அவனுக்கு அமெரிக்கா போகணுங்கிறது மக்களே, கண்டிப்பாக வந்து குகனோட ட்ரீமை நான் நிறைவேற்றணுங்கிறது என்னோடய ஆசை. அவன் கண்டிப்பாக அமெரிக்கா பார்க்கணும், அங்கே உள்ள பெரிய யூடியூபர்ஸை பார்க்கணும், அங்கே போய் படிக்கணுங்கிறது மிகப்பெரிய ஆசை. அதாவது நான் வந்து என்னோடய சைல்டுஹுட்டில் வந்து திருவாரூரில் ஒரு லைப்ரரியில் போயிட்டு ஹியூமன் பாடியை பற்றி, அதாவது நம்ம உடல் உள்ள ஆர்கன்ஸை பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். அப்போ வந்து டிகேன்னு சொல்லிட்டு லண்டனில் உள்ள ஒரு பப்ளிகேஷன், ஒரு ஆத்தர், அவங்க வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஆத்தர்னு வச்சுங்க. அவங்களோட இதில் வந்து ஹியூமன் பாடி பற்றி ஒரு சிடி ஒன்று அந்த சாஃப்ட்வேர் இருந்தது. அதை எடுத்து நான் வந்து ஆர்கானை பற்றிலாம், அப்போ வந்து 3D அனிமேஷன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதாவது இது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99 நான் சொல்கிறது, 99 2000 நான் சொல்கிறது. அல்டிமேட் ஹியூமன் பாடி 2.0 இருக்கும். அது இப்போ 3.0 99 ரிலீஸ் ஆச்சு. அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட இத்தனை வருஷம், அதாவது 20 வருஷம் கழித்து எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். அந்த சிடி வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. அந்த சிடி ஸ்க்ராட்ச் ஆனதால அந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகாமல் போயிட்டு, அந்த சாஃப்ட்வேர் எங்கேயாவது தேடணும்னு சொல்லிட்டு நான் நெட்டில் எப்போதுமே ஏதாவது ஒன்று எனக்கு ஞாபகம் வர்ற விஷயங்களை நான் தேடிக்கிட்டே இருப்பேன். அந்தமாரி இன்டர்நெட் ஆர்கியூன்னு சொல்லிட்டு விண்டேஜ் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய்ட்டு ரொம்ப சர்ச் பண்ணி அதை வந்து டவுன்லோட் பண்ணேன். இன்றைக்கி அல்டிமேட் ஹியூமன் பாடியோட அந்த 3D அனிமேஷன், 3D ஸ்கேனர், நம்மளோட ஹியூமன் பாடியை பற்றி கம்ப்ளீட்டாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு 3D ஸ்கேனர்னு சொல்லலாம். அந்த சாஃப்ட்வேர் எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் குகனுக்கு போட்டு காமிச்சேன். அவன் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தான். இந்தமாரி விஷயங்கள் வந்து நம்ம பசங்களுக்காக, நம்ம படிக்க வைக்கிறதுக்காக, அவங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு பேரண்ட்ஸும் கண்டிப்பாக அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டுங்க இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஓகே மக்களே, ஸ்கூல் வந்துருச்சு. ஸ்கூலில் கொண்டு போய் ட்ராப் போகிறேன். வந்துட்டு லேண்ட் ஆயாச்சு. குகன் வந்து இன்னும் வந்து அந்த தூக்கத்தை விட்டு வெளியில் வரமாட்டுறாரு. இங்கே உள்ள பசங்க எல்லாமே 6:30 எழுந்திரிக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்க பாருங்கள். குகன் மார்னிங் மூன் சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாருங்க, நம்ம குகன் சொல்லிட்டான். அல்லது ஸ்கூலுக்கு போகிற பிஸியில் இருந்தால் கூட நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Morning Moon.